Hi friends, welcome back to our channel. இது வந்து ஒரு pregnancy related ஆன வீடியோ தான். நீங்க பிரெக்னன்ட்டா இருக்கீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம பாருங்க. என்னோட வீடியோவை ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எனக்கு ஒரு பாய் பேபி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இதில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். டாக்டர்ஸ் வந்து நமக்கு ஒரு சில ஸ்கேன்ஸ் ரொம்ப முக்கியமாக எடுக்கணும்னு சொல்லிட்டு ரெஃபர் பண்ணுவாங்க. அதில் ஒரு முக்கியமான ஸ்கேன் தான் 3வது மாதம் எடுக்கக்கூடிய என்டி ஸ்கேன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு மூளை வளர்ச்சி சரியாக இருக்கான்னு பார்க்குற ஒரு ஸ்கேன். இந்த ஸ்கேன் வந்து எதுக்காக எடுக்கிறோம், இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஒய்ஃப், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலியில் யாராவது ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த என்டி ஸ்கேன் எத்தனை மாதத்தில் எடுக்கணும் இல்லை எத்தனை வாரத்தில் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 to 13 வீக்ஸ்க்குள்ள நமக்கு ஒரு டேட் வந்து டாக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. பர்டிகுலராக ஒரு குறிப்பிட்ட லென்த்தில் இருக்கணும் டாக்டர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ரொம்ப குட்டியாக இருந்தாலும் தெளிவாக பார்க்க முடியாது. ஓரளவு குழந்தை வந்து வளர்ந்துட்டு இருந்தால் கூட சரியான பொசிஷனுக்கு வரமாட்டாங்க. குழந்தைய வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லா சைடுமே பார்க்குறதுனால குழந்தை வந்து கரெக்டான பொசிஷன்லேயும் இருக்கணும். ஸோ இந்த டைம் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. 12 to 13 வீக்ஸ்க்குள்ளே நமக்கு எந்த டேட்டில் வரணும்னு சொல்லி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அந்த டைமில் நம்ம கரெக்டாக போயிடணும். இந்த ஸ்கேனுக்கு பார்த்தீங்கன்னா சாப்பிடாம போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, மதர் வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம். இந்த ஸ்கேன் மட்டும் இல்லை, ப்ரெக்னென்சியில் நம்ம எடுக்கிற எல்லா ஸ்கேனுமே அம்மா வந்து நல்லா சாப்பிட்டுட்டு போகலாம். ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா தண்ணி நிறைய குடிக்கணும். ஸ்கேனுக்கு போகும்போது ஒரு பாட்டில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக குடிக்கணும். நம்மளோட பிளாடர் வந்து ஃபுல்லாக இருக்கும்போது தான் குழந்தைய வந்து தெளிவாக அவங்களால பார்க்க முடியும். ஸோ தண்ணி மட்டும் நிறைய குடிக்கணும். வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டுட்டே போகலாம். இந்த ஸ்கேன் எதுக்கு எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்காக தான் எடுக்கிறோம். டவுன் சிண்ட்ரோம்னு சொல்கிற மூளை வளர்ச்சி பிரச்சனை இல்லாமல் பிறக்கிறதுக்காக இந்த ஸ்கேன் வந்து எடுக்கிறாங்க. இதை வந்து எப்படி கண்டுபிடிப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோடைய பேக் நெக்ல வந்து ஒரு ஃப்ளூயிட் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதோடைய மெஷர்மெண்ட்டை வச்சு தான் குழந்தைக்கு அந்த டவுன் சிண்ட்ரோம் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து சொல்லுவாங்க. அதோடைய மெஷர்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3 மில்லிமீட்டருக்கு கம்மியாக இருக்கணும். 1.5, 1.7, 1.8 இது போல் கம்மியான ரேஞ்சஸில் இருந்ததுன்னா அந்த வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஃப்ளூயிடோட அளவு வந்து 3 மில்லிமீட்டர்லேருந்து 3.5 மில்லிமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா டவுன் சிண்ட்ரோம் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன்லேயே மென்ஷன் பண்ணுவாங்க. ப்ளஸ் நமக்கு ஒரு பிளட் டெஸ்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. சில ஹாஸ்பிட்டல்ஸில் இந்த ரிப்போர்ட் கரெக்டாக இருந்தால் கூட பிளட் டெஸ்ட்டும் எடுக்கிறாங்க. நான் அடுத்த வீடியோவில் அந்த பிளட் டெஸ்ட் எப்போ எடுப்பாங்க, எப்படி எடுப்பாங்க, அதில் வர வேல்யூஸை வச்சு எப்படி குழந்தைக்கு டவுன் சிண்ட்ரோம் இருக்குது இல்லைன்றத சொல்லுவாங்கன்னு அடுத்த வீடியோவில் என்னோட ரிப்போர்ட் வச்சு நான் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து குழந்தையோடைய பேக் நெக்ல இருக்கிற ஃப்ளூயிடை வந்து செக் பண்ணுவாங்க. செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட நேசல் போன் வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. அதாவது இங்கே இருக்கிற மூக்கு தண்டு வந்து கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. டவுன் சிண்ட்ரோம் அதாவது மூளை வளர்ச்சி பிரச்சனை இருக்கிற குழந்தைகளுக்கு அந்த நேசல் போன் வந்து அஃபெக்ட் ஆகிருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அது மாதிரி ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னா ஸ்கேன் ரிப்போர்ட்டில் நேசல் போன் ஆப்சென்ட் அப்படின்ற மாதிரி நமக்கு மென்ஷன் பண்ணி கொடுப்பாங்க. இந்த 2 மட்டும்தான் பார்ப்பாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாது. குழந்தையுடைய தலை, 2 கை, 2 கால், முதுகுத்தண்டு, ஹார்ட் பீட், அதுக்கப்புறம் ஹார்ட்க்கு போகிற பிளட் ஃப்ளோ இது எல்லாமே பார்ப்பாங்க. இது எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தான் நமக்கு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இந்த ஸ்கேன் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா குழந்தை எல்லா பொசிஷன்லையும் காட்டணும். பேக்கில், ஃப்ரண்ட்டில், மேலே, கீழே எல்லாமே காட்டணும். ஸோ பேபி வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஒரே பொசிஷனில் இருக்கும்போது அந்த சைடு இருக்கிற ஃபீச்சர்ஸ் மட்டும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் தண்ணி குடிச்சிட்டு நடங்க, கொஞ்ச நேரம்க்கு அப்புறம் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு வந்து நம்ம பயப்பட வேணாம். குழந்தை வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆவாங்க. ஸோ அந்த மாதிரி சேஞ்ச் ஆகி வரும்போது மற்ற சைடில் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்காக தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்ம பயப்படவே வேணாம். நம்ம ரிலாக்ஸாக தண்ணி குடிச்சிட்டு ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் நடந்தோம்னா குழந்தையோட பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகி வரும். ஸோ பார்த்து சொல்லுவாங்க. இந்த ஸ்கேன் ஃபுல்லாக எடுக்கிறதுக்கு 15 to 20 மினிட்ஸ் தாராளமாக ஆகும். ஏன்னா தலையிலேருந்து கால் வரைக்கும் எல்லாமே கரெக்டாக இருக்கான்றத வந்து பார்ப்பாங்க. குழந்தையோட மோஸ்ட்லி
முக்கியமான ஆர்கன்ஸ் எல்லாமே இதுலேயே வளர்ந்துடும். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு வந்து பார்ப்பாங்க. மூளையில் எந்த குறைபாடும் இல்லாத குழந்தைய நம்ம பெற்றெடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டோம்னா இந்த என்டி ஸ்கேனை வந்து கண்டிப்பாக எடுக்கணும். குறைபாடு இருக்கிற குழந்தைய தவிர்க்கிறதுக்கு இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டாக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 45 டேஸில் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லுவாங்க. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் அடுத்த 1 மாசத்துலேயே இந்த ஸ்கேன் எடுக்க சொல்றதுனால நீங்கள் பயப்படலாம். உடனே எடுக்க சொல்கிறாங்க. இந்த ரேடியேஷன்னால குழந்தைக்கு ஏதாவது பிரச்சனை வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன். இதனால குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் வராது. உண்மையை சொல்லணும்னா இதெல்லாம் எடுக்கிறதுனால குழந்தை ஆரோக்கியமாக இருக்கா நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேவையே இல்லாமல் நமக்கு ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்லி டாக்டர்ஸ் என்றைக்குமே சஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு ஸ்கேனுமே ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம குழந்தையோட ஹெல்த்தை வந்து பார்க்குறதுக்காக தான் இருக்கும். ஸோ டாக்டர்ஸ் ஒரு ஸ்கேன் எடுக்க சொல்கிறாங்கன்னா நம்ம குழந்தையோடைய ஆரோக்கியத்துக்காக, குறைபாடு இருக்கிற குழந்தைய தவிர்க்கிறதுக்காக கண்டிப்பாக நம்ம எடுத்து தான் ஆகணும். கண்டிப்பாக நம்ம குழந்தை ஆரோக்கியமாக இருக்குன்ற நம்பிக்கையில் போய் எல்லா ஸ்கேனையும் எடுக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொன்ன எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ டாக்டர்ஸ் சொல்கிற எந்த ஸ்கேனுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. ஒரு ஹெல்த்தியான பேபி வேணும்னா கண்டிப்பாக எல்லா ஸ்கேனுமே போய் எடுங்க. இந்த வீடியோ இது வரைக்கும் ஃபுல்லாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.